ஹாய் காய்ஸ், நம்ம 10th லெசனில் 6வது லெசனில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த வீடியோஸில் வேலூர் புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1806 தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரும் ஒடுக்குவதற்காகவே கிழக்கிந்திய கம்பெனி 1892 ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து 1799 நடந்த ஆங்கில மைசூர் போர் முடிவில் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் அந்த அரசு பகுதிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு கப்பம் கட்டும் நிலைக்கு வந்து தள்ளிடுவாங்க தஞ்சாவூர் பகுதியை. ஸோ இந்த கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதர எதிர்ப்பு 1801 இது எல்லாமே ஒடிக்க பின்னர் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷாரார் வந்து ஆங்கிலேயரை, அதாவது ஆர்காட் நவாப்பை விசுவாசமற்றவர் அப்படின்ற ஒரு குற்றம் சுமத்தப்பற்றி ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. 1801 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ஆர்காட் நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாமே வந்து எல்லாமே எங்ககிட்ட ஒப்படைச்சணும் அப்படிங்கிற விதிமுறைப்படி இந்த ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. அடுத்து இந்திய வீரர்களோட மனக்குறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1806ஆம் ஆண்டு தான் இந்த வேலூர் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த புரட்சி இறுதி நிகழ்வு வந்து என்ன பண்ணா அந்நிய ஆட்சி நம்ம வந்து ஃபுல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே போடுறாங்க. ஸோ முதலா வந்து இது எதுக்காக வந்து இது பண்ணாங்கன்னா 1805 வந்து ஒரு பஞ்சம், அதே மாதிரி அந்த பல சிப்பாய்கள் வந்து குடும்பம் இது எல்லாமே பொருளாதாரம் வந்து நிறைய பண்ணும். பட் இந்த பொருளாதாரம் இது பண்ணாலும் நீங்க எங்களுக்கு வந்து டாக்ஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாம சமூக மற்றும் சமய நம்பிக்கை எல்லாமே வந்து ரொம்ப குறைவா பிரிட்டிஷ் வந்து மதிப்பளிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப கோவமா இருந்திருக்கும். இவங்க வந்து என்ன பண்றாங்க, திப்புவின் மகன்களும் குடும்பம் சேர்ந்து வேலூர் கோட்டையில வந்து சிறை வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து வெடிக்குது. ஸோ புரட்சி ஏற்படுறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா சர் ஜான் கிடாரக் அப்படின்ற ஒருத்தர் கமாண்டர் வந்து புதிய ராணுவ விதிமுறை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த விதிப்படி என்ன சொல்றாங்கன்னா, சீருடைகள் இருந்து ஜாதி அடையாளங்களோ காதணிகளோ அணியக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல் தாடை வந்து நீங்க சவரம் செய்யணும். இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பாணியில வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து புதிய வகை தலப்பாகை அப்படிங்கிறது வந்து எரியிற தீயில எண்ணெய் வைக்கிற மாதிரி இது வந்து எல்லாருக்குமே பெரிய இருக்கும். அது என்ன சொன்னாங்கன்னா, விலங்கு தோலால் ஆன வந்து ஒரு இலச்சினை, அதே மாதிரி இந்திய சிப்பாய்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எல்லாமே கவனத்துல வச்சிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புரட்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெடிக்குது. ஸோ எங்க வெடிக்குதுன்னா ஜூலை 10, 1806 வந்து முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த படைப்பிரிவுகள் எல்லாமே வந்து துப்பாக்கியோட வந்து இந்த புரட்சியில இறங்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பலியாகிறது யாருன்னா கர்னல் பான்கோட் அவர்கள் தான் பலியாகிறாங்க. அடுத்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த வந்து கர்னல் மிகாரஸ் அப்படிங்கிற 2 பேருமே இது பண்றாங்க. ஸோ இத பக்கத்துல இருந்து அந்த கோட்டைக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தான் வந்து இந்த சூழ்நிலையை விசாரிச்சுட்டு நிறைய பேர் இதுல இறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து அங்க கொல்றாங்க. அதுல வந்து யாருன்னா லெப்டினன்ட் எல்லிஸும் லெப்டினன்ட் பாப்பும் அவங்க 2 பேரும் யாருன்னா பிரிட்டிஷ் மன்னனோட நேரடியா பட்டாலியன் இவங்க 2 பேருமே கொல்றாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஜில்லப்சிக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. ஸோ மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை தளபதி வந்து ஜில்லப்சிக்கு தகவல் கொடுக்குறாங்க. 9 மணி அளவில் வந்து ஜில்லப்சி அப்படிங்கிறது கோட்டையை வந்துடுறாரு. இதற்கிடையே இந்த புரட்சி காலத்துக்கு மூத்த மகானான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து வைக்கிறாரு. இவர் தான் புலிக்கொடியை வந்து ஏத்துறாரு. இது எல்லாமே வந்து வன்முறையாக யார் ஒடுக்குறாங்கன்னா ஜில்லப்சி தான். ஸோ வேலூர் புரட்சியை யார் ஒடுக்கியிருப்பாங்க அப்படின்னா ஜில்லப்சி அவங்க தான் ஒடுக்கிறாங்க. நேரில் கண்ட ஒருவர் வாக்குமூலம் போல 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்ததற்காக பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, வேலூர் 600 வீரர்கள் வந்து இந்த விசாரணை வந்து எதிர்நோக்கி சிறையிடப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் அந்த புரட்சி வச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து விசாரணைக்கு பின் வந்து எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஸோ 6 நபர்கள் பீரங்கியால கொல்றாங்க. 5 நபர்கள் துப்பாக்கியால கொல்றாங்க. 8 நபர்கள் வந்து தூக்கிட கொல்றாங்க. இதெல்லாமே யார் இது பண்றாங்க? பிரிட்டிஷ் பண்றாங்க. இந்த கலவரத்த அடக்கறனால ஜில்லப்சிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கொடுக்கப்படுது. ஸோ அந்த கலவரத்த அடக்கறனால. அதுக்கப்புறம் வந்து ஜான் கிடாரக் அந்த புரட்சிக்கான காரணமா இருந்தவரையும், அந்த தளபதி அக்னியையும், ஆளுநர் வில்லியம் பென்னிங் எல்லாரையும் வந்து திருப்ப ஆரம்பிச்சுட்டு நம்மளோட அவங்க எல்லாமே அதாவது பிரிட்டிஷ் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. ஸோ இதான் வந்து இந்த வேலூர் புரட்சியோட இது இருக்கு. ஸோ இந்த புரட்சிக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா எதனால இந்த புரட்சி வந்து நடந்தது, அதுக்கப்புறம் எது தோல்வியுற்றது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு மதிப்பீடு சொல்றாங்க. 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளை சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஹமேதான ஷேக் ஹசீனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதர்களும்
இதுக்காக வந்து சொல்றாங்க. 1857ஆம் ஆண்டு பெரும் கலங்கத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளும், எச்சரிக்கைகளும் வேலூர் புரட்சியில இருந்திருக்கு. ஒரே வித்தியாசம் என்ன அப்டின்னா, இந்த இதுல வந்து உள்நாட்டு அதாவது பக்கத்துல இருந்து எந்த இதுவும் இல்ல. அந்த அந்த இடத்த மட்டும் தான் நடந்திருக்கு. அந்த இடத்த அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஒரு சில பர்ட்டிகுலர் இடம் பெல்லாரி, வலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம் இதுல எல்லாம் வந்து இந்த அ வேலுப்பிரட்சி வந்து சிறிய தாக்கம் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இதையும் நமக்கு சொல்றாங்க. ஸோ இதே மாரி வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10த் புக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10த் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. இதே மாரி வீடியோஸ் வேணும்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.